என்கிட்ட ஒருத்தர் வந்து ரெஸ்யூம் நான் 1 இயராக ஜாப் ட்ரை பண்ணுறேன், இந்த ரெஸ்யூம் தான் என்னோடய ரெஸ்யூம், எனக்கு மிஞ்சி போனால் 5 கால் 6 கால் தான் ஒரு மந்த்துக்கே வருது அப்படின்னு சொன்னார். கேட்டால் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னார். என்னடா இது ஃப்ரெஷருக்கு தான் கால்ஸ் வரலன்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸுக்குமே கால்ஸ் வரலையான்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்யூம் வாங்கி பார்த்தேன். அவர் ரெஸ்யூம் வாங்கி பார்த்தா அது ரெஸ்யூம் மாதிரியே தெரியல, கம்ப்ளீட்டாக ChatGPTயோட டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஹெச்ஆர்ஸும் மேனுவலாக அவங்களோட ரெஸ்யூம்ஸை வெரிஃபை பண்ணுறது இல்லை. ஹெச்ஆர்ஸுமே ஏஐ சாஃப்ட்வேர் தான் வச்சிருக்காங்க. நீங்கள் ChatGPTயில் ஒரு கண்டென்ட் கேட்டு அது பிளண்ட்டாக ஒரு கண்டென்ட் கொடுக்கும், ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட். அந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஏஐ அதை வெட் பண்ணும்போது இது ஏஐ ஜென்ரேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டு நம்மளோட ரெஸ்யூம் வந்து ஏஐயோட செக்கிங்கை தாண்டி ஹெச்ஆரோட கைக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹெச்ஆர் காலே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டில் என்ன இருக்குன்னா ரொம்ப ஜெனரிக்கான பாயிண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர, தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர ரியல் டைம் ப்ராஜெக்ட் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ உங்கள் ரெஸ்யூம்ஸில் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பாயிண்ட்ஸ் மஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் பாயிண்ட்ஸ் இல்லாதவங்க ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட் அப்படின்னு காலேஜில் ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதை தவிர்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக டெஃபினட்டாக ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது காலேஜ்லேயும் பண்ணியிருப்பீங்க, இல்லை வெளியே ஏதாவது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பண்ணியிருப்பீங்க. அங்கே பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து போடுங்க. ஓகே, உங்களோட கிட்லிங்க் ப்ரொஃபைலை போடுங்க. ரெஸ்யூம்ஸில் பொய் சொல்லாதீங்க. முதல்ல ரெஸ்யூம்ஸில் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போடுற மாதிரி இருந்தாலும் பொருத்தமாக போடுங்க. பொய் சொல்லி போடாதீங்க. அது ஈஸியாக ஹெச்ஆருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை மாதிரியே அதே இன்ஸ்டியூட்டில் படித்தவன் சேம் டிட்டோ இதே மாதிரி ரெஸ்யூம் தான் போட்டு உள்ளே போயிருப்பான். ஸோ உங்கள் ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து மொத்தமாக குரூப் பண்ணி பிராண்ட் பண்ணுவாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ரெஸ்யூம்ஸ் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா ரெஸ்யூம்னு கமெண்ட்டில் போடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன்.